குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ குரோதி ஆண்டு சித்திரை மாதம் 4ஆம் தேதி புதன்கிழமை, தமிழ் ஆங்கிலம் 17/4/2024 ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:03 திதி இன்று மாலை 6:59 வரை நவமி, பின்பு தசமி. நட்சத்திரம் காலை 8:51 வரை பூசம், பின்பு ஆயில்யம். நாமயோகம் இன்று அதிகாலை 2:04 வரை திருதியை, பின்பு சூலம். கரணம் மாலை 6:59 வரை கௌளவ கரணம், பின்பு தைத்துள கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:30 - 10:30 வரை, மாலை 4:30 - 5:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 - 9 மணி வரை. குளிகை பகல் 10:30 - 12 மணி வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 - 11:30 வரை, மாலை 6:30 - 7:30 வரை. வாரசூலம் வடக்கு. பரிகாரம் பால். சந்திராஷ்டம நட்சத்திரம் மூலம் நட்சத்திரத்துக்கு, அதாவது கேட்டை மூலம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இன்னைக்கு இருக்கு. இன்றைய தினம் ஸ்ரீராம நவமி. இன்னைக்கு ராமருக்கு திருக்கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு நாள். அதனால இன்னைக்கு அதுவும் புதன்கிழமையோடு இணைந்து வருவது மிக சிறப்பு. அதனால இன்னைக்கு அதுவும் பாருங்க, காலையில 8:51 வரைக்கும் தான் பூசம். அதன் பின்பு ஆயில்யம் முழுதும் இருக்கு. ஆயில்யம் என்றது புதனுடைய ஒரு நட்சத்திரம். சர்பத்தில் வீற்றிருக்கும் மகாவிஷ்ணுவை, ராமரை இன்னைக்கு வணங்குவது மிக சிறப்பு. அபிராம அபிராம அபிராமன் 3 முறை சொன்னால் எல்லா நன்மைகளும் நடக்கும். அதனால இன்றைய தினம் மகாவிஷ்ணுவையும் ராமரையும் இன்னைக்கு வணங்குங்கள். கொண்டு செல்லக்கூடிய பொருள் அருகம்பில்லும் கொஞ்சம் பச்சை பயிறு சுண்டல் பண்ணி யாருக்காவது தானம் கொடுத்துட்டு போங்க. இன்னைக்கு புதன்கிழமை, ஆயில்யம் இல்லைங்களா? அதுவும் ராமருக்கு திருக்கல்யாணம், ஸ்ரீராம நவமி. அதனால பச்சை பயிறு அப்படி சுண்டல் பண்ண முடியலன்னா அந்த பச்சை பயிரை எடுத்து பறவைகளுக்கு போட்டுட்டு போங்க. போற காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு ஒரு பரிகாரம் சொல்ல போறேன். கோச்சாரத்தை பார்த்துட்டு நம்ம பரிகாரத்துக்கு போகலாம். மேஷ லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் குரு பகவானும், கடகத்தில் சந்திர பகவானும் மாந்தி பகவானும், கன்னியில் கேது பகவான், கும்பத்தில் சனி பகவானும் அங்காரக பகவானும், மீனத்தில் புத பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான். புதன் வக்ரம் பெற்று இருக்கிறோம். இந்த பரிகாரம் சனிக்கிழமையில செய்யணும். அதாவது தீராத பிரச்சனை, வியாபாரம் இல்லை, தொழில் இல்லை, இப்படிப்பட்டவர்கள் நல்ல வருவாய் வரணும், சங்கடங்கள் தீரணும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சனிக்கிழமைகள்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. சனிக்கிழமைகள்ல 6:15 மணிலிருந்து 7 மணிக்குள்ளார காலையில, மதியம் பார்த்தீங்கன்னா 1:15 - 2 மணிக்குள், இரவு பார்த்தீங்கன்னா 8:15 - 9 மணிக்குள். இதுல எது உங்களுக்கு டைம் செட் ஆகுதுன்னு பாருங்க. 12 பாதாம் பருப்பு 12 பாதாம் பருப்பை எடுத்து மூட்டை கட்டி பூஜையிலையோ இல்லை உங்களுடைய பீரோலையோ வச்சிருங்க. இது வாரம் செய்யணும். ஒரு வாரம் மட்டும் செஞ்சுட்டு எதுவுமே நடக்கலன்னு கேட்கக்கூடாது. வாரம் இதை செய்துக்கிட்டே வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கின்ற தீராத பிரச்சனை, தொழில் வளர்ச்சி, வியாபார வளர்ச்சி, குடும்பத்தில் மகிழ்ச்சி, நல்ல வருவாய் இது தரும். செஞ்சு பாருங்க பரிகாரத்தை. இது சனிக்கிழமையில தான் செய்யணும். சனிக்கிழமையில, அதாவது வாரம் செஞ்சுக்கிட்டே வரணும். செஞ்சுக்கிட்டே வர உங்களுக்கு பிரச்சனைகள் தீரும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனை முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள், எந்த விஷயத்துல தடையாக இருந்தார்களோ அவர்களெல்லாம் விலகி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய தினம் இருக்கு. பிள்ளைகள் வழியில சுப விரயங்கள் ஏற்படும். பழைய கடன்களை அடைப்பீங்க. வியாபாரத்துல சில சலுகைகளால் ஆதாயம் ஏற்படும். மறைமுகமான சூழ்ச்சிகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம். மனதில் ஆரோக்கியம் சார்ந்த கவலைகள் ஏற்பட்டெல்லாம் விலகும். அதே மாதிரி கால்நடை வியாபாரம், விவசாய துறையில் இருப்பவர்கள், இவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல ஒரு, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, விருப்பமா எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை.
இன்றைய நாள் நண்பர்களால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. கணவன் மனைவிடையே அதாவது விட்டு கொடுத்தலும் புரிதலும் இருக்க வேண்டும். அதிசய தென்மேற்கு திசை அதிசயன் 5ஆம் எண் அதிசய சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு செலவுகள் ஏற்படும். அந்த செலவை சுப விரயமா மாற்றிக்கொள்ளுங்கள். பரணி நட்சத்திரக்கார ஆதாயம் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரம் எல்லா விஷயத்திலும் விருப்பமா ஒரு நாட்டத்தோடு செய்கின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, மனசளவில் இருந்து வந்த கவலைகள்லாம் விலகும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இன்னைக்கு கிடைக்கும். பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள் அதெல்லாம் இன்னைக்கு ஓரளவுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். உங்களோட இருப்பவர்களின் சுய ரூபங்களை புரிந்து கொள்ளுவீங்க. விளையாட்டு தொடர்பான விஷயத்துல ஆர்வங்கள் அதிகரிக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு, பெரிய மனிதர்கள் ஆதரவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. அதிசய தென் கிழக்கு திசை, அதிசய எண் 4ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துக. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் விலகும். ரோகிணி நட்சத்திரக்கார் நல்ல தீர்வு கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு கணவன் மனைவிக்கிடையே புரிதல்லாம் இன்னைக்கு இருக்கும். எதிர்பாராத சில உதவிகரம்லாம் கிடைக்கும். விருப்பமான பொருட்களை வாங்கி சந்தோஷம் அடையக்கூடிய ஒரு நாள். வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள்லாம் விலகும். அதே போல உங்களுடைய வேலை ஆட்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள். அதே மாதிரி தூக்கத்தை கொஞ்சம் நீங்கள் தூக்கம் இல்லை அப்படின்னு சொன்னால் பிபி ஏறும். அதே மாதிரி உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும். நல்லா ஒரு ஆழ்ந்து தூங்குங்க. தூங்குனீங்கன்னா உடல்ல இருக்க பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு விலகும். அதே மாதிரி பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு நடந்து கொள்ளுங்கள். நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதே போல இன்னைக்கு கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. அந்த விரயத்தை நல்ல ஒரு சுபமா மாத்திக்கோங்க. அதாவது தேவையற்றது தேவை அப்படின்றத யோசிச்சு அந்த செலவை இன்னைக்கு பாருங்க, நன்மையாக இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை பயன்படுத்துக. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் எல்லோரையும் புரிந்து நடக்கக்கூடிய தன்மை மனதில் எழும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். புனர்பூச நட்சத்திரம் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு ஆரோக்கியத்தை இன்னைக்கு பார்த்துக்கோங்க. அதாவது ஒரு யோசிக்கிறது என்ன யோசிப்பீங்கன்னா, நம்ம நினைக்கிறது ஒன்னா இருக்கே, நடக்கிறது வேறாக இருக்கே அப்படின்றது ஒரு மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு தாக்கத்தை இன்னைக்கு மனசுல ஏற்படுத்தும். அதெல்லாம் தூக்கி அப்படி ஓரமா வச்சிருங்க. இருந்தாலும் தனம் சார்ந்த விஷயத்துல பொறுமை தேவை. எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படும். அதுல அனுகூலமும் இருக்கும். உயர் அதிகாரி இடத்துல விட்டு கொடுத்து செல்லுங்க. உங்களுக்கு மேல் அதிகாரிங்க இருக்காங்கன்னா அவங்ககிட்ட பேசுறீங்கன்னா விட்டு கொடுத்து சென்றால் மிக சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் ஒரு ஆர்வமில்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். வியாபாரம் சார்ந்த விஷயத்துல விழிப்புணர்வோடு செயல்படுங்கள். இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோடு செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய வடக்கு திசை அதிசயன் 6ஆம் எண் அதிசயம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை தேவை. பூசம் நட்சத்திரக்காரர் விட்டு கொடுத்து செல்லுங்கள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது மிக அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்லுங்கள். உங்க பேச்சில பொறுமை தேவை. அதே போல ஒரு பகையை தவிர்த்திருங்க. பயனற்ற செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். உங்களோட இருப்பவர்களால் சில நெருக்கடிகள் ஏற்படும். வியாபாரத்தை பத்தி ஒரு வியூகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால சில மனசுல ஒரு குழப்பங்கள் ஏற்படும். அதே போல அலுவலக பணிகளில் ஒரு விதமான சோர்வு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கு. இன்னைக்கு பூச நட்சத்திரத்துல சந்திரன் செல்வதால், ஏன்னா பூசன்றது சனி சந்திரன் இணைவு இருந்தாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பங்கள் ஏற்படும். ஏன்னா சனி சந்திரன் இணைவு இருந்தாலே புணர்வு தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால
கவனமா இருக்க வேண்டியது அவசியம். இன்றைய நாள் அமைதியோடு எதையும் செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு செலவை குறைச்சிக்கங்க, இன்னும் நன்றாக இருக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர் உடல்ல ஒரு சோர்வு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, லாபங்கள் நிறைந்த நாள், வெற்றிகள் நிறைந்த நாள். எதை எடுத்தாலும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். மனசுல ஒரு புதிய சிந்தனை ஏற்படும். தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். உறவினர்களிடத்துல பொறுமையோட செயல்பாடு இருக்கட்டும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். உயர் அதிகாரிகளிடத்தில் மதிப்பு மரியாதை மேம்படக்கூடிய ஒரு நாள். வியாபாரத்தில் லாபகரமான சூழல்லாம் அமையும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 4ஆம் எண். அதிர்ஷ்ட மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் பிறக்கும். அஸ்தம் நட்சத்திர புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர் லாபகரமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு தர்ம காரியங்களில் ஈடுபட்டு இன்னைக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்கு. சொந்த ஊர் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும். நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மரியாதை மேம்படும். வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்வீங்க. வேலை சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க. முயற்சிக்கு உண்டான மதிப்பு மரியாதை கிடைக்கும். இன்றைய நாள் போட்டிகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு. அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 1ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை மேலோங்கும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரக்காரர் மதிப்பு மரியாதை கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஒரு ஞாபக சக்தி பெருகும். அதே போல விலையுயர்ந்த பொருட்கள் மீது கவனம் வைங்க. புதிய நபர்களின் அறிமுகத்தால் நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகும். மனதில் ஒரு வித்தியாசமான சிந்தனைகள் ஏற்படும். வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு ஒரு புதிய அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாள். வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள் அதிகரிக்கும். வேலை செய்யும் இடத்தில் சில மாற்றமான தருணங்கள் ஏற்படும். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த நாளாகவும் அமைஞ்சிருக்கு. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் விலகும். அனுஷ நட்சத்திர மேன்மை ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, நினைத்த காரியத்தை செய்து முடிப்பதில் கால தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்கு. கவனமா இருங்க. பிள்ளைகளிடத்தெல்லாம் அனுசரித்து செல்லுங்கள். எதிர்பாராத சில உதவிகள் கிடைப்பதில் இழுவறிகள் ஏற்படும். அரசு சார்ந்த பணியாளர்களுக்கு எதிர்பாராத சில இடம் மாற்றங்கள் இன்னைக்கு கிடைக்கும். அலுவலக பணிகளை கவனத்துடன் செயல்பாடு இருக்கட்டும். வியாபாரத்தில் ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா சுமூகமற்ற சூழ்நிலை. வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் தடைகள் இருக்கின்ற ஒரு வாய்ப்பு இருக்கு. கவனமா இருங்க. குடுக்கல் வாங்கல், அதாவது வியாபாரம் பண்ணும்போது பணம் கொடுத்து சில்லறை கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும், சிறப்பாக இருக்கும். சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இன்னைக்கு இருங்க. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 6ஆம் எண். அதிர்ஷ்ட சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர் காலதாமதமான ஒரு நாள். பூராடம் நட்சத்திரக்காரர் இடமாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. உத்திராடம் நட்சத்திரம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சுகமான ஒரு நாள், சுபமான ஒரு நாள். மறைமுகமான திறமைகள்லாம் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளை அறிந்து நிறைவேற்றுவீங்க. அதே மாதிரி வண்டி வாகனம் மாற்றுவது தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். வாடிக்கையாளர்களின் ஆதரவு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கள் மதிப்பு மரியாதை கிடைக்கும். உங்களுடைய பலத்தை நீங்களே அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். இன்னைக்கு சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள். இன்றைய தினம் கணவன் மனைவிடையே நல்ல ஒரு புரிதலும் இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி இன்றைய நாள் சுபம் நிறைந்த ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு.
அதிசய வடக்கு திசை அதிசயின் 5ஆம் எண் அசுவனை இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க, நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இன்னைக்கு ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். பிரபலமானவர்களின் அறிமுகம் கிடைக்கும். நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள்லாம் சாதகமாகும். உயர் அதிகாரிகள் வழியில் அனுகூலமான சூழல்லாம் அமையும். எதிர்பாராத சில திடீர் புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு தருணம். இன்றைய நாள் எதையும் தைரியமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. தன வரவு சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய தென்மேற்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அசு நிறம் வெளிநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு கமிஷன் ஏஜென்ட் இந்த ஒப்பந்தங்கள் இதெல்லாம் சாதகமாக அமையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் வாய்ப்புகள் வந்து சேரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, சிறு சிறு காரியத்தில் தடை தாமதங்கள் ஏற்பட்டாலும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படுங்கள். சொந்த பந்தங்கள் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் விலகும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஆதரவு இன்னைக்கு கிடைக்கும். தடைப்பட்ட சில ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு. அலுவலக பணிகளில் கால தாமதம் ஏற்படும். இலக்கியம் சார்ந்த துறையில் தனிப்பட்ட ஆர்வங்கள் ஏற்படும். உணவு தொடர்பான விஷயத்தில் திருப்தி இல்லாத ஒரு தருணம் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு. இன்றைய நாள் எது இருந்தாலும் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க, விரயத்தை கம்மி பண்ணிக்கங்க. அதே சமயத்தில் மனசில் ஒரு நிறைவு மட்டும் இன்னைக்கு இருக்கும். அது இனம் புரியாத ஒரு நிறைவு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு அதிசய திசை வடக்கு திசை, அதிசயன் 6ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர் மனசுல ஒரு திருப்தி இல்லாத ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.